Good day to all. நம்ம ப்ரீவியஸா அட்வர்ப்னா என்ன, டைப்ஸ் ஆஃப் அட்வர்ப் அண்ட் அதில் அட்வர்ப்ஸ்க்கு பேஸ் பண்ணி சில ரூல்ஸ் பார்த்தோம். அது ஒரு சின்ன ரீகேப் பார்த்துட்டு அட்வர்ப்ஸ் பேஸ் பண்ணி கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். ஸோ அட்வர்ப் அப்படின்னா என்னென்னு பார்த்தோன்னா இட் கிவ்ஸ் மீனிங் டு அ வேர்ப். அதில் என்னென்ன டைப்ஸ் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளேஸ், மேனர், ஃப்ரீக்வன்சி, டைம். Adverbs of place. Adverbs of place gives meaning to the place of the verb. It modifies the verb based on the place. என்னென்ன words வரும்னு பார்த்தீங்கன்னா there, everywhere, nowhere. இந்த மாதிரி இடங்களை குறிக்கிறதுக்கு யூஸ் பண்ற adverb தான் adverbs of place. For example, the flowers bloomed everywhere. இந்த wordsலாம் it will be placed after the main verb. For example, the flowers bloomed. Bloomingன்றது ஒரு verb. அது எப்படி எங்கெல்லாம் bloom ஆயிருக்கு? Everywhere. So flowers bloomed everywhere. Everywhereன்றது வந்து adverb of place. It is placed after the word bloomed. That is a verb. அடுத்த டைப் என்னன்னு பார்த்தோம்னா manner. So adverbs of manner. Adverbs of mannerன்றது it defines how something is done or something is happening. For example, என்னென்ன வேர்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாப்பிலி, சியர்ஃபுல்லி, இந்த மாதிரி ஒரு சந்தோஷமா, சேட்லி, ஃபோர்ஸ்ஃபுல்லி, இந்த மாதிரி வேர்ட்ஸ் ஒரு விஷயம் எப்படியெல்லாம் நடக்குது அப்படின்றதுக்கு பார்த்த வேர்ட்ஸ் தான் adverbs of manner. ஃபார் எக்ஸாம்பிள் the children played happily. சில்ட்ரன் விளையாடுறாங்க, எப்படி விளையாடுறாங்க? ஹாப்பியாக விளையாடுறாங்க. ஸோ ஹாப்பிலி. அடுத்த டைப் adverbs of frequency. So frequency, it defines how frequent this adverb defines how frequent something is happening. For example, always, often, rarely, scarcely, இந்த மாதிரி words லாம் adverbs of frequency. Adverbs of time. So time அப்படின்றப்போ இது வந்து ஒரு வேர்போட டைமை நமக்கு குறிக்கும். அந்த வேர்ப் அந்த ஆக்ஷன் வந்து எந்த டைமில் நடக்க போகுதுன்னு நமக்கு காமிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் adverbs of time. ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்ன வேர்ட்ஸ் வரும்னா டுமாரோ, லேட்டர், சூன், இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் adverbs of time. I will call you soon. நம்ம கால் பண்ண போகிறேன், இட்ஸ் அ verb. எப்போ கால் பண்ண போகிறேன்? I'll call you soon. சீக்கிரமே கால் பண்ணுவேன். டைமை டினோட் பண்ணுது. ஸோ இந்த வேர்ட்ஸ்லாம் adverbs of time. இதை பேஸ் பண்ணி நம்ம சில ரூல்ஸ் பார்த்தா அதோட ரீகேப் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ரூல்ஸில் வந்து என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா எந்தெந்த வேர்ட்ஸ் கூட என்னென்ன காம்பினேஷன்ஸில் வேர்ட்ஸ் வரணும்னு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் no sooner. No sooner அப்படின்னு வந்துச்சுன்னா it should be followed by than. இதே hardly, scarcely வந்துச்சுன்னா it should be followed by when. ஸோ நமக்கு வந்து இதில் எரர் வைக்கும்போது எப்படி வைப்பாங்கன்னா no sooner கூடயும் when பேர் பண்ணுவாங்க, hardly, scarcely கூட than பேர் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் இது ரெண்டுமே நம்ம வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். no soonerன்னு வந்தால் than வரணும், hardly, scarcely வந்தால் when வரணும். இன்வெர்டட் ஃபார்ம் ஆஃப் verb பேஸ் பண்ணி ஒரு பாயிண்ட் பார்த்தோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்டென்ஸ் adverbல ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இன்வெர்டட் ஃபார்ம் ஆஃப் verb யூஸ் பண்ணும். இன்வெர்டட் ஃபார்ம் ஆஃப் verb அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் புட்டிங் auxiliary verb or verb before the subject. Inverted form of word na it's nothing but putting auxiliary verb or a verb before the subject. So எப்பெல்லாம் அது வரணும்? ஒரு சென்டென்ஸ் வந்து adverbல ஸ்டார்ட் ஆகும்போது auxiliary verb or verb before the subject வரணும். அடுத்த பாயிண்ட் else வந்துச்சுன்னா but ஃபாலோ பண்ணணும். otherwise வந்துச்சுன்னா than அப்படின்னு வரணும். இப்போ எல்ஸ்னா எல்ஸ்
or nothing else இந்த மாதிரி words வர்றப்போ ஒரு சென்டென்ஸ்ல it should be followed by but. நமக்கு வந்து சென்டென்ஸ்ல எரர் எப்படி வைப்பாங்க அப்படின்னா else nothing else வர்றப்போ than கொடுப்பாங்க, otherwise வரும்போது பட்ன்றது சென்டென்ஸ்ல இருக்கும். ஸோ இதுதான் நம்ம எரர்னு பாயிண்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த ரூலை நம்ம பார்த்துருக்கோம். அடுத்த ரூல் என்ன பார்த்தோம் அப்படின்னா சில ஃப்ரேசஸ், இந்த ஃப்ரேசஸ் வந்து இப்படி தான் வரணும் அப்படின்றது இருக்கு. என்னென்ன ஃப்ரேஸ் பார்த்தோம்? செல்டம், லிட்டில், இது பேஸ் பண்ணி ஃப்ரேசஸ் பார்த்தோம். செல்டம் கூட யூ கேன் பேர் நெவர் அண்ட் எவர். இப்போ நெவர் வந்துச்சுன்னா ஆர் வரணும், எவர் வந்துச்சுன்னா if வரணும். that is seldom or never, seldom if ever. இந்த phrases வந்து நம்மளுக்கு modify ஆகாது. so seldom வந்துச்சுன்னா seldom or never, seldom if ever இந்த phrases தான் வரணும். இந்த phrases வந்து நமக்கு modify ஆகாது. so நமக்கு error எந்த மாதிரி இருக்கும்னா seldom or ever னு கொடுத்துருவாங்க. seldom or ever னு கொடுக்கும்போது நமக்கு அங்கே தான் error இருக்குன்னு பாயிண்ட் பண்ணோம். அதே மாதிரி little பேஸ் பண்ணி வர phrase என்னன்னு பார்த்தீங்கன்னா little or nothing, little if anything. இந்த நாலு phrases-உம் இந்த ஆர்டர்ல தான் இருக்கணும். seldom or never, seldom if ever, little or nothing, little if anything. அடுத்தது negative avoided with negative adverbs. negative adverbs அப்படிங்கிறது hardly, seldom, rarely. இந்த wordsலாம் negative adverbs. இந்த words negative adverbs வரும்போது we should not have no or not or negatives in the same sentence. அதே மாதிரி deny, forbid, less, unless, until, both இதெல்லாம் வரும்போது we have to avoid negative. நமக்கு சென்டென்ஸ்ல எப்படி எரர் கொடுப்பாங்கன்னா டினைன்னு கொடுத்துட்டு ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் நோ, நாட் அந்த மாதிரி வரும் ஒரு சென்டென்ஸ்ல. ஸோ நம்ம அப்பதான் அதுல வந்து எரர் என்னன்னு கண்டுபிடிக்கணும். டினைன் வந்துச்சுன்னா நெகட்டிவ் வரக்கூடாது. ஸோ நோ, நாட் அப்படின்றத அந்த சென்டென்ஸ்ல இருக்கக்கூடாது அப்படின்றதுக்கு நமக்கு பாயிண்ட் பண்றதுக்கு தான் இந்த ரூல். அடுத்தது பேஸ்ட் ஆன் த வேர்ட் ஆஸ். ஆஸ் பேஸ் பண்ணி நம்ம ரெண்டு ரூல் பார்த்தோம். எதெல்லாம் வரணும், எதெல்லாம் வரக்கூடாது. எந்த வேர்ட்ஸ் கூட ஆஸ் வரணும், எந்த வேர்ட்ஸ் கூட ஆஸ் வரக்கூடாது. ஆஸ் எந்த வேர்ட்ஸ் கூட வரணும்? ரிகார்ட், டிஸ்கிரைப், டிஃபைன், ட்ரீட், வியூ, நோ. இந்த வேர்ட்ஸ் கூட ஆஸ் வரணும். இதே நேம், எலெக்ட், திங்க், கன்சிடர், கால், அப்பாயிண்ட், மேக், சூஸ் இந்த வேர்ட்ஸ் கூட we should not use as. இந்த செட் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து நம்ம மெமரைஸ் பண்ணி வச்சுக்கணும். பிகாஸ் நமக்கு வந்து எரர் வந்து எப்பயுமே நேம்ட் ஆஸ், எலெக்டட் ஆஸ் அப்படின்னு கொடுத்துருவாங்க. நம்ம பேச்சு வழக்கத்தில் நேம்ட் ஆஸ்ன்றது யூஸ் பண்ணுவோம், எலெக்டட் ஆஸ்ன்னு யூஸ் பண்ணுவோம். வேறு எந்த எரரும் நம்மளுக்கு தெரியாது. அப்போ வில் பி ஆப்டிங் ஃபார் த ஆப்ஷன் நோ எரர். நோ எரர் அப்படின்றப்போ அங்கே கேஸ் அப்படி இருக்காது. பிகாஸ் நேம், எலெக்ட் இந்த வேர்ட் கூட ஆஸ் வரக்கூடாது. ஸோ இந்த செட் ஆஃப் வேர்ட்ஸ், இந்த வேர்ட்ஸ் அண்ட் இந்த வேர்ட்ஸ், இந்த 6 வேர்ட்ஸ் அண்ட் இந்த 8 வேர்ட்ஸ் நம்ம வந்து மெமரைஸ் பண்ணிக்கணும். எது கூட ஆஸ் வரணும், எது கூட ஆஸ் வரக்கூடாது. அண்ட் certain adverbs when used are to be placed before the verb. எந்த மாதிரி வேர்ட்ஸ்? always, often, hardly இந்த வேர்ட்ஸ்லாம் வர்றப்போ it should be placed before the verb. ஸோ இந்த ரூல்ஸ்லாம் நம்ம ஒரு ரீகேப் பார்த்துருக்கோம். இதை பேஸ் பண்ணி இப்போ கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். First question. No sooner the minister had heard about the accident than he rushed to the spot. So, no sooner. இப்போ no sooner அப்படின்னு வர்றப்போ நம்ம இது வரைக்கும் என்னென்ன பாயிண்ட்ஸ் பார்த்துருக்கோம்? no sooner வர்றப்போ than வரணும். ஸோ இங்கே no sooner வருது, than வருதா? வருது. ஸோ இந்த ஆப்ஷன் கரெக்டாக தான் இருக்குது. இந்த ரூல் கரெக்டாக அப்ளை ஆயிருக்கு. இன்னொன்று என்ன பார்த்தோன்னா, ஒரு சென்டென்ஸ் வந்து அட்வர்பில் ஸ்டார்ட் பண்ணுறப்போ இன்வெர்டட் ஃபார்ம் ஆஃப் verb பார்க்கணும். இன்வெர்டட் ஃபார்ம் ஆஃப் verb என்னது? verb or auxiliary verb before the subject.
இங்க சப்ஜெக்ட் யாரு? மினிஸ்டர். மினிஸ்டர் தான் சப்ஜெக்ட். இப்போ மினிஸ்டருக்கு முன்னாடி ஆக்சிலரி verb or verb இருக்கா? இல்ல. So the error is option 1 and the answer should be no sooner had the minister heard about the accident than he rushed to the spot. So the answer is option 1. இங்க அப்ளை ஆகுற ரூல் adverbல ஸ்டார்ட் ஆச்சுனா inverted form of verb யூஸ் பண்ணனும். அடுத்த question. We seldom or ever go out these days because it is too hot nowadays. நாங்க வந்து ரொம்ப வெயிலா இருக்கிறதுனால வெளில ரொம்ப ரேரா தான் போறோம். அத கிட்டத்தட்ட போகவே மாட்டோம் அப்படினு சொல்றோம். நம்ம ஒரு 4 phrases வந்து இந்த ஆர்டர்ல தான் இருக்கணும் அப்படினு பார்த்தோம். seldom பேஸ் பண்ணி ஒரு 2 phrase பார்த்தோம். seldom seldom கூட ever never பேர் பண்றப்போ never வந்தா or வரணும், ever வந்தா if வரணும். ஆனா இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா seldom or ever கொடுத்திருக்காங்க. seldom or never தான் correct phrase, seldom if ever தான் correct phrase. So the error is in the option 1. And it is based on the rule which we saw, seldom if ever, seldom or never இந்த phrase தான் வரணும். அடுத்த question. No sooner had the hockey match started when it began to rain. No sooner, no sooner ன்றது ஒரு adjective, start ஆகுது. Inverted form of verb இருக்கா? இருக்கு. hockey matchக்கு முன்னாடி had வந்திருக்கு. So அடுத்த ரூல் என்ன பார்த்தோம்? No sooner வந்தா than வரணும். So இந்த இடத்துல என்ன வந்திருக்கு அப்படினு பார்த்தோம் அப்படினா no sooner had the hockey match started when it began. when அப்படினு யூஸ் பண்ணிருக்காங்க. பட் ஆனா no sooner வந்தா than அப்படினு யூஸ் பண்ணனும். So the answer is option 2. error option 2 ல இருக்கு. அடுத்த question. I did not know hardly anyone in the college and so I felt lonely. எனக்கு காலேஜ்ல யாரையுமே தெரியல அப்படினு சொல்றாங்க. So hardly hardly பேஸ் பண்ணி என்ன ரூல் பார்த்தோம்? hardly, rarely, scarcely இதெல்லாம் வந்து negative adverbs. So hardly is a negative adverb. Negative adverb வர்றப்போ we have to avoid negative words. So negative adverb யூஸ் பண்றப்போ negative words இருக்க கூடாது. I did not know hardly, not யூஸ் பண்ணிருக்காங்க. So இப்போ நமக்கு எப்படி வரணும்னா not வரக்கூடாது. அதே மாதிரி hardly வர்றப்போ verb-க்கு முன்னாடி வந்துடணும். I hardly knew anyone in the college. Answer வந்து 1 and the statement should be I hardly knew anyone in the college and so I felt lonely. அடுத்த question. The teacher scolded him always because he rarely reached the school on time. எப்ப பார்த்தாலும் டீச்சர் திட்டிட்டே இருக்காங்க because அவங்க வந்து டைமுக்கு வந்ததே இல்ல அப்படினு சொல்றாங்க. சோ இதுல என்ன தப்பு இருக்கும்? Teacher scolded him always எப்ப பார்த்தாலும் திட்டிட்டு இருக்காங்க. தப்பு இல்ல. Because he rarely reached the school on time. எப்பயாவது டைமுக்கு வந்ததே இல்ல, தப்பு இல்ல. சோ அப்ப நோ எரரா அப்படினு பார்த்தா இல்ல. Because always நம்ம certain word, certain adverbs வர்றப்போ it should be placed before the verb அப்படினு பார்த்தோம். இல்லீங்களா? என்னென்ன words பார்த்தோம்? Always, often இந்த மாதிரி words வர்றப்போ it should be placed before the verb. இங்க வந்து always யூஸ் பண்ணிருக்காங்க. எது verb அப்படினு பார்த்தோம் அப்படினா scolded. To scold, scolding someone, அதுதான் இங்க action word. So it is the verb. So in the always it should come before the verb. The teacher always scolded him because he rarely reached school on time. So always இந்த இடத்துல வரணும். So the error is in the option 2.
and இங்க apply ஆகுற rule words, certain words such as always, often வர்றப்போ it should be placed before the verb. அடுத்த question, a man of 50 cannot be called as young. No error. ஒருத்தங்க 50 years இருக்கிறவங்கள young அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாதுன்னு சொல்றாங்க. இதுல என்ன தப்பு இருக்கும் அப்படின்னு பார்த்தா a man of 50 cannot be called. Call. இந்த callன்ற word base பண்ணி நம்ம ஒரு ரூல் பார்த்திருக்கோம். என்னன்னா call, name, இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் வர்றப்போ we should not use the adverb as. As யூஸ் பண்ணக்கூடாது. we have to avoid using as. ஆனால் இங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க, a man of 50 cannot be called as young அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இங்கே வந்து ஆப்ஷன் 3. ஏன்னா as young வரக்கூடாது. we have to only use young. Called young. இதுதான் ஆன்சர். ஆன்சர் 3. It is based on the rule. as எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணணும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு பார்த்ததுல கால், நேம் இந்த மாதிரி வேர்ட்ஸ்க்கு as யூஸ் பண்ணக்கூடாது. இங்கே called யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ we are avoiding the word as. அடுத்த question. Scarcely had I arrived than the train left. நான் வரத்துக்குள்ள நான் அப்படிதான் வந்தேன், அதுக்குள்ள ட்ரெயின் கிளம்பிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஸ்கார்ஸ்லி பேஸ் பண்ணி நம்ம என்ன ரூல் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோ சூனர் வந்தா தேன் வரணும்னு பார்த்தோம். ஸ்கார்ஸ்லி வந்தா when வரணும்னு பார்த்தோம். So scarcely had I arrived when the train left, the correct answer. So answer is option 2. Scarcely had I arrived when the train left. இதுதான் correct statement. அடுத்த question. I am full of energy today because I soundly slept last night. No error. இதில் என்ன தப்பு இருக்க முடியும், நான் நல்லா நைட்டு தூங்கினேன் அதனால ஐ எம் ஃபுல் ஆஃப் எனர்ஜி டுடேன்னு சொல்கிறாங்க. ஐ எம் ஃபுல் ஆஃப் எனர்ஜி டுடே. ஐ எம் ஃபுல் கரெக்டாக இருக்குது. ஆஃப் எனர்ஜி டுடே பிகாஸ் கரெக்டாக இருக்குது. ஐ சவுண்ட்லி ஸ்லெப்ட், நான் நல்லா தூங்கினேன் லாஸ்ட் நைட். ஸோ நோ எரர் ஆப்ஷனா இல்லை. என்ன இதுன்னு பார்த்தோம், எந்த ரூல் நமக்கு இங்கே அப்ளை ஆகும்னு பார்த்தீங்கன்னா soundly, it is an adverb of manner. adverb of manner ல என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா it should be placed after the main verb ன்னு சொல்றாங்க. ஸோ இங்கே என்ன எது verb அப்படின்னா slept, sleep, to sleep, இதுதான் action word. ஸோ அதுதான் இங்கே verb. இந்த soundly should come after the verb. So the answer should be I am full of energy today because I slept soundly last night. இதுதான் correct usage of the adverb. அப்ப error வந்து option 3. Answer 3. I slept soundly after the main verb, adverb of manner வரும். அடுத்த question. She had barely nothing to wear when she came to me for help. She had barely. Barely அப்படின்றது ஒரு negative adverb. So negative adverb வர்றப்போ we have to avoid the words such as no, not, the negative words தான் நம்ம avoid பண்ணணும். So இங்க வந்து she had barely nothing to wear அப்படின்றது, அது nothing அப்படின்றது ஒரு negative word. இது negative adverb. So negative adverb வரும்போது negative word வரக்கூடாது. So இங்க nothing எடுத்துட்டு என்ன word போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா she had barely anything to wear. So nothing should be replaced with anything. She had barely anything to wear when she came to me for help. So the answer is
option 2. Negative adverb varrappo negative word use pannakudadu. Here barely is negative adverb, nothing is the negative word, so negative word avoid pannittu we are replacing it with the word anything. The answer is option 2. Next question. She worked very hardly as she wanted to be a teacher. என்ன சொல்ல வராங்க, அவங்க வந்து பயங்கரமா work பண்ணிருக்காங்க, ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க, because she wanted to be a teacher. டீச்சர் ஆகணும்ன்றதுக்காக பயங்கரமா எஃபர்ட் போட்டிருக்காங்கன்னு சொல்ல வராங்க. அவங்க எப்படி வெரி ஹார்ட்லி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தமா? அதுதான் இங்கே சொல்கிறாங்க. பட் ஹார்ட்லி அப்படின்ற வேர்டுக்கு என்ன மீனிங்? இண்டிவிஜுவலாக ஹார்ட்லின்ற வேர்டுக்கு என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நோ, அதாவது கிட்டத்தட்ட இல்லை, நெகட்டிவ் வேர்டு அது, கிட்டத்தட்ட இப்போ ஹார்ட்லி ஒர்க்டு அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க ஒர்க்கே பண்ணலைன்னு அர்த்தம். ஷி ஆல்மோஸ்ட் டன் நோ ஒர்க் அப்படின்ற மீனிங்கில் தான் வருது இந்த சென்டென்ஸ். பட் ஆனால் மீன் பண்ணுற சென்டென்ஸ் அண்டர்லைங் மீனிங் அது இல்லை, அவங்க நல்லா ஒர்க் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஷீ ஒர்க்ட் வெரி ஹார்ட். ஹார்ட்லி இந்த இடத்துல adverb வரக்கூடாது. We have to use the word hard because the meaning of the adverb hardly is almost no or nothing, கிட்டத்தட்ட இல்லை அப்படின்றது தான் அர்த்தம். So the answer is she worked very hard as she wanted to be a teacher. The answer is option 2. அடுத்த question. It is nothing else than pride. So nothing else, else பேஸ் பண்ணி நம்ம ஒரு ரூல் பார்த்தோம். என்ன ரூல் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா else or nothing else வர்றப்போ we have to use but. So else nothing else வர்றப்போ but வரணும். இங்கே வந்து nothing else வருது, பட் இந்த இடத்துல than யூஸ் பண்ணியிருக்காங்க. So the than should be replaced with the word but. It is nothing else but pride. So error வந்து option 3 and it is based on the rule else nothing else வந்தா but வரணும், than வரக்கூடாது. அடுத்த question. The old man felled some of the trees in the garden with hardly no effort at all. இப்போ ஃபெல்ட் அப்படின்னா கீழே விழுந்தது, அது பாஸ்ட் டென்ஸ் தப்பாக கொடுத்துருக்காங்க அப்படின்றது இல்லை. ஃபெல்ட் அப்படின்றது டு கட் ட்ரீஸ், கட் டவுன் ட்ரீஸ். ஸோ ஒரு வயசானவர் ரொம்ப ஈஸியாக ஒரு எஃபர்ட்டே இல்லாமல், ஒரு வயசானவர் ரொம்ப ஈஸியாக எஃபர்ட்டே இல்லாமல் அவரோட கார்டனில் இருக்க ட்ரீஸை கட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ த ஓல்ட் மேன் ஃபெல்ட் some of the trees in the garden with hardly no effort at all அப்படின்னு வந்திருக்கு. ஸோ ஹார்ட்லி பேஸ் பண்ணி நம்ம certain ரூல்ஸ் பார்த்தோம். ஸோ ஹார்ட்லி வந்து என்ன வேர்ட்னு பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் அட்வர்ப். நெகட்டிவ் அட்வர்ப் வர்றப்போ we have to avoid negative words. அதாவது avoid, no, not இதெல்லாம். இந்த இடத்துல no வந்திருக்கு, we have to avoid the word no. The answer should be the old man felled some of the trees in the garden with hardly any effort at all. No க்கு பதிலா any யூஸ் பண்ணுவோம். So the answer is option 3 and it is based on the rule negative adverb vanda we have to avoid negative words in the sentence. அடுத்த question. She took tea and said that it tasted sweetly. So sweetly வந்து ஒரு adverb. இந்த sweetly ly ல முடியறதால adverb இந்த இடத்துல கரெக்ட்டா இருக்குமா அப்படின்றது தான் இங்க क्वेश्चन. So words like sweet, smell இதெல்லாம் வர்றப்போ we should not use adverbs. அதாவது sweetly இந்த மாதிரி word வரக்கூடாது. It should be replaced with sweet.
she took tea and said that it tasted sweet. Just simple sweet and da sollu sweetly. And the adverb ly அப்படின்றத add பண்ணக்கூடாது. So the error is option 3. அடுத்த question. Padmini had not rarely missed a dance performance or festival since she was 8 years old. அவங்க 8 years இந்த டைம்ல இருந்து இது வரைக்கும் மிஸ் பண்ணதில்லை அப்படின்னு சொல்றாங்க. So rarely is a negative adverb. Rarely negative adverb வர்றப்போ negative words such as not, no இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். ஸோ இங்கே எரர் வந்து ஆன்சர் 1ல இருக்கு. ஆப்ஷன் 1, the Padmini had rarely missed a dance performance or festival since she was 8 years old. இதுதான் correct usage. Padmini had rarely, not வரக்கூடாது because negative adverb வரப்போ negative words வரக்கூடாது. அடுத்த question. She denied that she had not done anything wrong. So denied. Deny. இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன ரூல் பார்த்தோம்? Deny, forbid, both, less, unless. இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் வர்றப்போ நெகட்டிவ் இருக்கக்கூடாது. அதாவது இங்கே நெகட்டிவ் என்னது? she had not. இந்த நாட் இங்கே வரக்கூடாது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா she denied that she had done anything wrong. அவங்க தப்பு பண்ணலை அப்படின்றத அவங்க டினை பண்ணுறாங்க. சிம்பிளாக வந்துடும், நாட் வரக்கூடாது. ஸோ த எரர் இஸ் ஆப்ஷன் 2. நம்ம இது வரைக்கும் பார்த்த அட்வர்ப்ஸ் பேஸ் பண்ணி சில ரூல்ஸ் பார்த்தோம். அதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் ஹேண்ட்ஃபுல் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் இப்போ நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி நீங்கள் இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா அட்வர்ப்ஸ் வந்து எவ்வளோ ஈஸி டாபிக் அப்படின்றத நமக்கு தெரிஞ்சிடும். ஹாவ் அ குட் டே. தேங்க்யூ.